ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற புது சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஐபிசி 1860க்கு பதிலாக தான் இந்த பாரதிய நியாய சங்கீதாவை கொண்டு வந்திருக்காங்க. லோக்சபாவில் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 20 டிசம்பர் 2023 பாஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணது 21 டிசம்பர் 2023. பிரசிடென்ட் எப்போ இதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25 டிசம்பர் 2023 வந்து பிரசிடென்ட் வந்து இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்குன்னா ஜூலை 1, 2024 நடைமுறைக்கு வந்திருக்கு. பாரதிய நியாய சங்கீதா பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. இதில் புதுசாக எத்தனை குற்றங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 23 குற்றங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஐபிசியில் இருந்த 19 ப்ரொவிஷன்ஸை ரிப்பீல் பண்ணியிருக்காங்க, அதாவது நீக்கியிருக்காங்க. 33 குற்றங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது ஜெயில் தண்டனையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபைன் வந்து 83 அஃபென்சஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேண்டேட்ரியாக மினிமம் பனிஷ்மெண்ட் வந்து 23 குற்றங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 6 அஃபென்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிசியில் மொத்தமாக 511 சட்டங்கள் இருந்திருக்கு. இப்போது அதை குறைச்சி 356 சட்டங்களாக மாற்றிட்டாங்க. இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாப்டர் வைஸாக பிரிச்சிருக்காங்க. அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் பாடி அப்படிங்கிறதுக்கு கீழே ஐபிசியில் இருந்த மர்டர், சூசைடு, அசால்ட், அப்புறம் வந்து க்ரீவியஸ் ஹர்ட், ரொம்ப கொடுமைப்படுத்துறது, இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வச்சுருக்காங்க. புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்கனைஸ்டு க்ரைம், அப்புறம் டெரரிசம், மர்டர், அப்புறம் க்ரீவியஸ் ஹர்ட் பை எ குரூப், அதாவது குரூப்பாக சேர்ந்து சில சர்டைன் கிரவுண்ட்ஸுக்கு கீழே வந்து ஒருத்தவங்கள கொடுமை பண்ணி அடித்து துன்புறுத்தினாங்க, இல்லை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனையிலேருந்து தூக்கு தண்டனை வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு இந்த சட்டம் வந்து வழிவகுக்குது. இது எந்தெந்த இதில் அப்படின்னா ரேஸு, ரிலீஜியஸ், லாங்குவேஜ், இந்த பேசிஸில் கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை மாதிரியான தண்டனைகள் வந்து கொடுக்குறாங்க. தனியாக சாப்டர் உமன்ஸுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐபிசியில் வந்து உமன்ஸுக்குன்னு தனியாக சாப்டர் கிடையாது. இந்த பிஎன்எஸில் வந்து சாப்டராக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரேப்பு, ஸ்டாக்கிங், அப்புறம் வந்து விமனை இன்சல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஐபிசியில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதை இதில் வச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா அடல்ட் அப்படிங்கிறத 16 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸாக மாற்றிருக்கிறாங்க. 18 இயர்ஸ்லேருந்து கேங் ரேப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த அஃபென்ஸுக்கு கீழே வருவாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தெஃப்ட்டு, ராபரி, பர்க்லரி, சீட்டிங், இது எல்லாமே ஆல்ரெடி ஐபிசியில் இருந்திருக்கு. இது இல்லாமல் சைபர் கிரைம், ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ், இது எல்லாமே புதுசாக சேர்த்துருக்காங்க. அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு கீழே செடேஷன் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ராஜ துரோகம் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தேச துரோகம் அப்படிங்கிற ஒரு புது டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட இறையாண்மை ஒற்றுமையெல்லாம் யாராவது பாதிக்கிற மாதிரி ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா அதை வந்து தேச துரோகம் குற்றம் சாட்டி 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் அப்படின்னா என்விரான்மெண்ட் பொல்யூஷன்ஸ், அப்புறம் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறது, ஹியூமன் டிராஃபிக்கிங், இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. அப்படிங்கிற புது அஃபென்சஸை ஐபிசியில் இல்லாத ஒன்று இந்த பிஎன்எஸில் சேர்த்துருக்காங்க. இது இல்லாமல் என்னென்னலாம் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அன்நேச்சுரல் செக்ஷுவல் அஃபென்சஸ், அதாவது ஹோமோசெக்ஷுவல்ஸ்லாம் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுறத வந்து அன்நேச்சுரல் அஃபென்ஸ்னு சொல்லிட்டு ஐபிசியில் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இங்கே வந்து நீக்கியிருக்காங்க. அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி நீக்கியிருக்காங்க. அடல்ட்ரி, அதாவது ப்ராஸ்டியூஷன், இதெல்லாம் ஒரு அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தக்ஸ், இந்த குண்டர்கள், இதுக்கெலாம் வந்து எகெயின்ஸ்டாக வந்து ஐபிசியில் சட்டம் இருந்திருக்கு. இப்போது தக்ஸுக்கு எதிரான சட்டம் வந்து கிடையாது. ஜெண்டர் நியூட்ராலிட்டி, அதாவது சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஜெண்டர் நியூட்ராலிட்டி வந்து இருந்தது. ஆண், பெண் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து எதாவது தப்பு நடந்துச்சுன்னா ஒரே மாதிரியான தண்டனைகள் வந்து கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து அதை பற்றின எந்த மென்ஷனுமே பண்ணலை, அதை தூக்கிட்டாங்க. வேறு என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபேக் நியூஸ் வந்து கொடுக்குறது ஒரு க்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக் நியூஸோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸோ வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா அது ஒரு அஃபென்ஸ். அதே மாதிரி டெத் பை நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு அஃபென்ஸ். டாக்டர்ஸ் வந்து அவங்களோட நெக்லிஜென்ஸ்னால ஏதாவது ஒரு மரணம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு 2 வருஷம் சொல்லிட்டு தண்டனை ஐபிசியில் இருந்திருக்கு. அது இப்போ 5 வருஷமாக மாற்றிட்டாங்க.
இது இல்லாமல் ஃபேக் ப்ராமிஸ் அப்படிங்கிற புது டேர்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வருஷம் ஜெயிலு, அது இல்லாமல் ஃபைன் வந்து அவங்க கட்ட வேண்டியதாக இருக்கும். அது ஒரு அஃபென்ஸாக மாறியிருக்கு.